ஹலோ அனிமல் லவர்ஸ், வெல்கம் பேக் டு பாக்கடாகஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமோட பேர் என்னன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1ல 13th எபிசோட் ஆட்ஸ் அண்ட் எண்ட்ஸ். போன எபிசோடோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாங்களா? போன எபிசோட்ல என்னாச்சு? அதாவது டகாமிச்சி வந்து நம்ம ஃபியூச்சரை மாத்திட்டோம்னு நினைச்சு பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு ஃபியூச்சருக்கு வரான். ஃபியூச்சருக்கு வரக்குள்ள அவன் நினைச்ச மாதிரி ஹினாட்டா உயிரோட இருக்கான். ஹினாட்டா கூட வெளியில போவான். ஹினாட்டா கூட வெளியில போயிட்டு சுத்திட்டே இருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச டெம்பிளுக்கு எல்லாம் போறாங்க. டெம்பிளுக்கு போயிட்டு அவன் ஒரு என்ன சொல்றதுன்னா, அவன் வந்து ஹினாட்டா வந்து நீ என்ன விட்டுட்டு போன, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போவான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரக்குள்ள அவன் ஹென்மா பாப்பான். ஹென்மா பார்த்ததும் நீ இன்னும் கார்ல இல்லையா, ஏன் தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னது. இவன் காருக்கு ஓடி போய் பார்ப்பான். ஓடி போய் பாக்கிறதுக்குள்ள போயிட்டே இருக்குள்ள திடீர்னு பார்த்தா ஒரு கார் வந்து அங்க இடிச்சிடும். யார் அந்த கார்ல இருக்கிறான்னு பார்த்தா நம்ம அக்குன் தான். இந்த டைம் நம்ம கொலை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவன் கண்ணு முன்னாடியே அவன் லவர் ஹினாட்டா வந்து கார் வெடிச்சு இறந்துருவான். அக்குன் ஃப்ரெண்டும் இறந்துருவான். அந்த டைம் என்ன முடிவு பண்ணுவானா, திருப்பி நான் பாஸ்ட்டுக்கு போய் அது எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருப்பான். ஓகே, இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபியூனரல் ஹினாட்டாவோட ஃபியூனரல்ல எல்லாருமே வந்து மரியாதை செலுத்திட்டு போவாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட டக்காமிச்சி போயிட்டு அப்படியே நிப்பான். என்ன சொல்றா, இப்படி கையெடுத்து, அதாவது ஜாப்பனீஸ் மெத்தட்ல எப்படின்னா, அவங்க போட்டோ வச்சு அவங்க ஃபியூனரல்ல நீங்க சாமி கும்பிட்டு போகணும். அப்படி சாமி கும்பிடக்குள்ள அவன் ரொம்ப நேரம் நிக்கிறத பார்த்தா காட்ஸ்ல வந்து விலைக்கு விட பார்ப்பாங்க. அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்ட நம்ம நவட்டோ வந்து ரொம்ப அனுபவம். அதாவது நம்ம இவ்வளவு மாத்தியும் நான் எதுவுமே மாறல, என் அக்கா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுந்துருவோம். அப்புறமேட்டுக்கா என்ன ஆகுனா, அவனை கொண்டு ரூம்ல உட்கார வச்சு சமாதானப்படுத்துவாங்க. அந்த டைம் நம்ம டக்காமிச்சி வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணுவோம். அவங்க அம்மா வந்து டக்காமிச்சி மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீதான் டக்காமிச்சி, இந்த மாதிரி ஹினாட்டாவோட ரொம்ப ப்ரீசியஸான திங் இது உங்ககிட்ட தான் இருக்கணும் இப்ப அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நவட்டோ பாஸ்ல கொடுத்தா அவளோட செயின் அது ஒன்னே போதும். அவன் வந்து ஹினாட்டா வந்து டக்காமிச்சி எவ்வளவு லவ் பண்ணான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னை ரொம்ப லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம டக்காமிச்சியும் இப்ப நவட்டோவும் பேசிடுவாங்க. என்னன்னா, இந்த மாதிரி அக்குன் வந்து ஏன் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி பேசக்குள்ள நவட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி அக்குனுக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு குழந்தையும் இருக்காங்க, ஆனா இப்ப அவங்க மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் டெட்டாக்கி சாக்கின்றதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நவட்டோ கேட்கறான், இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட நான் அக்குன் ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கக்குள்ள நான் டக்காமிச்சி சொல்றேன், போன டைம் மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் டெட்டாக்கி சாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப டக்காமிச்சி சொல்லுவான், நம்ம டிராகனும் மைக்கியும் ஒன்னா இருந்தும் இந்த பிரச்சனை வருது, ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப நான் வந்து இந்த டோமனோட டாப் லீடரா மாறி இந்த பிரச்சனையை நான் திருப்பி சால்வ் பண்ணுவேன், இன்னாட்டா வேணாலும் சாக விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்க பேசிட்டே இருக்குள்ள கொஞ்ச நாள் போகுது. அவனும் திருப்பி டக்காமிச்சியே வந்து அவனோட ரெகுலர் லைஃபுக்கு, அதாவது வேலைக்கு போறது அந்த மாதிரி ரெகுலரா போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அந்த டைம்ல வந்து இவன் வந்து நவட்டை வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், ஏன் என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றதுல, இவரோட இருந்தா எனக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ டக்காமிச்சியும் ஏதாவது லீடு கிடைச்சா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு லீடு கிடைக்கும். கரெக்டா என்ன சொல்றேன்னா, டோக்கியோ டென்ஷன் சென்டர், அதாவது இந்த சிறை கைதிங்க இருக்கிற இடத்துக்கு வந்து டக்காமிச்சி வாசல் இருக்கும். நவட்டோவும் அங்க போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் யாரை பார்க்க போறாங்க, அதாவது நவட்டோ தெரியும் யாரை பார்க்க போறோம்னு, ஆனா நம்ம டக்காமிச்சி யாரை பார்க்க போறோம்னு தெரியும். அப்ப போற வெளில கேட்பான், டக்காமிச்சி யாரை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கக்குள்ள இந்த மாதிரி டிராகன் ஒருத்த வந்து டெத்தோட மரண தண்டனைக்காக காத்துட்டு இருக்கான். ஒருத்தன் அவனை வந்து டோக்கியோ மாஞ்சில இருந்து இப்ப இல்ல அவன், ஆனா அவன் வந்து மரண தண்டனை கைதியா இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவன் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூட டிராகன்றத மென்ஷன் பண்ண மாட்டான். அவனை நேரா அவனை பார்த்ததுமே அப்படியே ஒரு அப்சைட் டவுன் மாதிரி அவனை திருப்பி போட்டோம். டக்காமிச்சி டிராகனை பார்த்தது நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சதும் டிராகன் கேப்பா, நீ ஏன் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்பான். நீங்க ஏன் இப்ப இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டெட்டாக்கி சாக்கி தான் அப்படின்ற மாதிரி நம்ம டிராகனும் சொல்லுவோம். டெட்டாக்கி சாக்கியா ஏன் அவன் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கல. டிராகன் பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பழைய கதை சொல்ல மாட்டா, என்னன்னா டோமன்ற ஒரு குரூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க ஆரம்பிச்சதே நாங்க எல்லாருமே நான் மைக்கி இந்த மாதிரிலாம் தான் ஆரம்பிச்சோம் சின்ன வயசுல. எனக்கு எல்லாமே டோமன் தான், எனக்கு சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்துருந்தேன். நான் டோமன் குரூப் தான். ஆனா எப்ப டெட்டாக்கி சாக்கி வந்தாலும் அது அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. மைக்கியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டான், எல்லாத்தையும் வெறுக்கிற மாதிரி பண்ண வச்சுட்டான். அவன் ஒரு தனிமைக்குள்ளார கொண்டு வந்துட்டான். அதாவது டோம நல்லா இருந்த மைக்கியை கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்திட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப அதெல்லாம் சொல்லி முடிச்சதும் டிராகன் சொல்லுவான், எனக்கு மஸ்ட் பாஸ்ட் போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் முதல் கொள்றது நம்ம டெட்டாக்கி சாக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைம் முடிஞ்சிச்சு கிளம்பலான்னு கிளம்புக்குள்ள கூட சொல்லுவான், நீ ஏன் இங்க வந்த, ஏற்கனவே நீ சாவு கிட்ட போயிட்டு வந்துட்ட, நீ இங்க வந்த தெரிஞ்சா உன்னை மறுபடியும் கொள்ள ட்ரை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் டிராகனும் கிளம்பிடும். டிராகன் கிளம்பிட்டு அவன் நடந்து போயிட்டு பிரிசனுக்கு போற வழியில போயிட்டே இருக்குள்ள பிரிசன் செல்லுக்கு போற வழியில அவன் யோசிப்பான். அவன் வந்து அதாவது அவனோட பாஸ்ல ஒரு கையில ரத்தக்கார படிஞ்ச ஒரு கத்தியோட நிப்பான். அப்ப 4-5 பேர் குத்துப்பட்டு கீழே செத்து கிடப்பாங்க. அப்ப நம்ம டெட்டாக்கி சாக்கி வந்து நல்ல ஜாப் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது வந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ஒரு டோர்னமெண்ட் குரூப்புக்குள்ளார அவன் லோ ரேங்க்ல இருந்தாலும் அவங்கள ஏதோ ஒரு விஷயத்துல பயமுறுத்தி அவங்கள வந்து ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சிருக்கா டெட்டாக்கி சாக்கின்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கா திருப்பி அவங்க நவட்டோவும் டக்காமிச்சியும் ஃபியூச்சருக்கு வந்துருவாங்க. ரூமுக்கு வந்து இந்த மாதிரி பேசுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு திருப்பி நான் டோமனோட மெம்பர் ஆகி இது எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நான் நவட்டோ என்ன சொல்லுவானா, இல்ல அதெல்லாம் முடியாது, உன்னால அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு டக்காமிச்சி எப்ப உங்ககிட்ட வேற என்ன வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்புறமேட்டுக்கா இல்ல அப்படின்னதும் சரி பாஸ்ட்டுக்கு போறதா ஒரே வழி, பாஸ்ட் போய் நீ இந்த மாதிரி மாறதா ஒரே வழின்ற மாதிரி பாஸ்ட்டுக்கு போனா அவன் ஓப்பன் ஆகிற இடம் எங்கன்னா ஹாட் வாட்டர் பாத். அதாவது நம்ம ஜாப்பனீஸ் இந்த கல்ச்சர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எப்படி சொல்றேன்னா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் மாதிரி. ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் தான் அது. அங்க வந்து நம்ம டக்காமிச்சியும் மைக்கி
டிராகன் இவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. நம்ம மைக்கையும் தக்காமிச்சும் ஒரு இடத்துல இருக்காங்க. டிராகன் வந்து வேற ஒரு இடத்துல தலைக்கு ஷாம்பு போட்டுருக்குள்ள தலைக்கு ஏதோ ஒண்ணு கட்டி இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கண்ணுல இது போயிடக்கூடாதுன்னு ஒரு இது கை வச்சிருந்தாங்களா, அந்த ஃபுல்லா ஷீல்டு மாதிரி வச்சு நம்ம மைக்கி வந்து சொல்றான், டிராகனுக்கு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே கண்ணுகிட்ட இது போச்சுன்னா ஷாம்பு போச்சுன்னா பயம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே அவங்க 2 பேரும் பேசினு இருக்குல்ல, இந்த மாதிரி திருப்பி அவங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க. எதுக்காகனா நம்ம தக்காமிச்சி கேப்பா உங்களுக்கு எல்லாம் ஹீல் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம டிராகன் என்ன சொல்லுவோம்னா, இங்க பாரு எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்ற மாதிரி நம்ம மைக்கி வந்து குழுமகாரன் ஓடி வந்து வயிற்றுலயே அடிச்சுட்டு ஓடி போய் 2 பேரும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட எப்படி சொல்றேன்னா ஒரு நல்ல குட் ஃபீல் மெமரிஸ்ன்ற மாதிரி. ஓகேங்களா? அப்படியே அவங்க ஸ்ப்ரிங் பாத் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அவங்களோட டாமனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும் பாருங்க. டாமனோட அதாவது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிஜிஎம்னா அந்த டாமன் கேங்கோட ஒரு பிஜிஎம் தான். சரியா இருக்கும். அவங்க எல்லாருமே அசம்பிள் ஆகும் அந்த பிஜிஎம் போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். அவங்க எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது தேர்ட் மெம்பர் அதாவது பாச்சன் போயிட்டதுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்குவாடோட கேப்டனுக்கு ஆள் இல்ல, அதுக்கு ஒரு புது ஆளை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை வந்து செரமனிக்கு தான் போக போறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். See you soon.